வீடு கட்டும்போது வீட்டிற்கு தலைவாசல் வைத்து அதற்கென்று சில பூஜையெல்லாம் செய்த பிறகுதான் நம் வீட்டோட மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்படி எதற்கென்றால் வீட்டின் தலைவாசலில் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி தேவி குடியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் வீட்டின் தலைவாசலுக்கு சில பூஜையெல்லாம் தொடர்ந்து நடத்தப்பட்டு நம் முன்னோர்கள் தலைவாசலுக்கு எலுமிச்சை பழத்தை தொங்கவிட்டார்கள். அப்படியே நம் முன்னோர்கள் எலுமிச்சை பழத்திற்கு பூஜை பரிகாரங்கள் செய்து வீட்டின் தலைவாசலில் எலுமிச்சை பழத்தை எதற்காக தொங்கவிட்டார்கள் என்பது பற்றி தற்போது இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வீட்டின் தலைவாசலில் இருக்கும் தெய்வங்கள் கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும். இதனால் தலைவாசலில் இருக்கும் தெய்வத்திற்கு சக்தி அதிகரிக்க வீட்டின் தலைவாசலுக்கு நம் முன்னோர்கள் எலுமிச்சை பரிகாரம் செய்து வீட்டின் தலைவாசலில் அந்த எலுமிச்சை பழத்தை தொங்கவிட்டார்கள். அதாவது மகாலட்சுமியோட சகோதரி தான் மூதேவி. இந்த மூதேவி வீட்டில் இருக்கும் செல்வங்கள் எல்லாம் எடுத்துச் சென்று விடுவாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த மூதேவிக்கு மிகவும் பிடித்தது புளிப்பு, காரம், அப்புறம் சூடான பொருட்கள். அதனால் தான் நம் வீட்டு வாசலுக்கு புளிப்புக்கு எலுமிச்சையும், காரத்திற்கு மிளகாயும், சூடான பொருளுக்கு கறிக்கட்டியும் சேர்த்து கட்டி வைக்கப்படுகிறது. இதனால் மூதேவிக்கு பிடித்த பொருட்கள் வீட்டு வாசலில் இருப்பதனால் அதை சாப்பிட்டு வீட்டுக்குள் நுழையாமலே மூதேவி திரும்பி போய்விடுவாள். அதனால் வீட்டு வாசலில் எலுமிச்சை, மிளகாய், அடுப்புக்கறி துண்டு சேர்த்து இப்படி கட்டி வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள்.